வெல்கம் டு கமின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் திருவிளையாட புராணம். ஸோ திருவிளையாட புராணம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய 64 திருவிளையாடை மையப்படுத்தி பரஞ்சோதி முனிவர் அவர்களால் எழுதப்பட்டது தான் இந்த திருவிளையாட புராணம். ஆக்சுவலாக இந்த நூல் எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால், இவர் பரஞ்சோதி முனிவர் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்திருப்பார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிவனுடைய புராணத்தை எழுதுமாறு கேட்டு அந்த வேண்டுதலுக்கு இணங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மீனாட்சி அம்மன் கோயிலே தான் சொக்கநாதர் இருப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த சொக்கநாதருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது சிவபெருமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அருகால் பீடத்தில் அமர்ந்து தான் இந்த திருவிளையாட புராணத்தை எழுதினார். ஸோ அப்படி நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிளையாட புராணம் அப்படின்ற டாபிக் நமக்கு 9th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டைமில் நமக்கு இருக்குது. அதே போல் 10th நியூ புக்கில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திருவிளையாட புராணம் இயற்றிய பரஞ்சோதி முனிவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கிபி 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். நாகை மாவட்டம், அதாவது திருமறைக்காடு வேதாரண்யம் பகுதியை சார்ந்தவர் தான். இதே ஊரில் இன்னொரு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கவிஞரும் இருந்திருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு தமிழ் மொழியினுடைய உபநிடதம் என்று சொல்லக்கூடிய தாயுமானவர் அவர்கள் பிறந்த ஊரும் இதுதான். அவர் தாயுமானவர் அருளால் பிறந்த காரணத்தினால்தான் திருச்சியில் எழுந்தருளிருக்கும் தாயுமானவர் அருளால் பிறந்த காரணத்தினால் அவருக்கு தாயுமானவர் என்ற பெயர் வைத்தாங்க. ஸோ நம்ம படிக்கிறப்ப அந்த கனெக்டிவிட்டியை நாம் பார்த்துக்கணும், சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இவர் இதை எழுதுறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் நமக்கு நான் சொன்ன எங்கெங்க 9th இருக்கும் 10th புக்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 காண்டங்களை உடையது. எப்படி கம்பராமாயணம் நமக்கு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் போல 3 காண்டங்களை உடையது தான் இந்த திருவிளையாட புராணம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என 3 காண்டங்களை உடையது. அதுதான் நான் இங்கே எழுதி போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை உடையது. அடுத்ததாக இதனுடைய உட்பிரிவு படலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணம் சிலப்பதிகாரத்தில் காதை வருகிறதோ அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா 64 படலங்களை உடையது. ஸோ இதில் மதுரை காண்டம்ன்றது 18 படலங்களும், கூடர் காண்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30, திருவாலவாய் காண்டம் பார்த்தீங்கன்னா 16 படலங்களை உடையது. டோட்டலாக 64 படலங்களை உடையதுதான் இது, சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாடப்பகுதியாக 9th புக்லேயும் சரி 10th புக்லேயும் சரி திருவாலவாய் காண்டத்தை தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ திருவாலவாய் காண்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திருவாலவாய் காண்டத்தில் தான் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஏன் எம்ஏ தமிழ் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா கூடர் காண்டம் அதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா திருவிளையாட புராணம்னு சொல்லிட்டு பழைய படம், தனுஷ் நடித்த படம் இல்லை, பழைய படங்களில் நீங்கள் சிவாஜி நடித்த படங்களில் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கூடர் காண்டத்தில் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாண்டிய மன்னன் இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏமநாத பாதர்ன்னு சொல்லிட்டு அந்த புலவர் அங்கே வடமாநிலத்திலேருந்து பாடல்கள் பாடியிருப்பாங்க. அது ஒரு கான்செப்டாக நமக்கு இருக்கும். இங்கே நாம் பார்க்கக்கூடியது 9th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் திருவாலவாய் காண்டத்தில் நமக்கு தருமிக்கு பொற்களி அளித்த படலம் அப்படின்றதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல நாம் அதை பார்க்கலாம். திருவாலவாய் காண்டத்தில் தருமிக்கு பொற்களி அளித்த படலம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆட்சி செய்த மன்னன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தருமிக்கு பொற்களி அளித்த படலப்போ பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா வங்கிய சேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி, அதாவது வங்கிய சேகர பாண்டியனுடைய மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன், அவருடைய பெயர் தான் இது. இந்த சூடாமணி பாண்டியனுக்கு செண்பக பாண்டியன் என்ற பெயரும் உண்டு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா செண்பகவனத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் இவருக்கு செண்பக பாண்டியன் என்ற பெயரும் உண்டு. இவர் தன்னுடைய மனைவிக்கு அந்த மலர்கள் சூடுவதனால் செயற்கையே அந்த இருளை ஒத்த கூந்தலுக்கு மனம் உண்டா அல்லது இயற்கையிலேயே நறுமணம் உண்டா என்ற சந்தேகத்தை தீர்ப்பதற்காக சிவபெருமானே தலைமை புலவராய் சங்கப்பலகை அமைத்தவர்கள் 49 பேர் சிவபெருமானையும் சேர்த்து அப்படி வரும்பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் வந்திருப்பாரு. வந்துட்டு தான் அந்த பாடல் கொடுக்குறாங்க. அந்த பாடல் கூட நம்ம பார்த்துருப்போம். குறுந்தொகையினுடைய பாடல் குங்குதோர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ என்ற பாடலை நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம திரைப்படங்களையும் பார்த்துருப்போம். அப்போ நக்கீரனார் அவர்கள் தான் இவருடைய அவைப்புலவராக வந்திருப்பார். அதாவது வங்கிய சூடாமணி பாண்டியன், அதாவது செண்பக பாண்டியனுடைய அவைப்புலவராக நக்கீரனார் இருந்திருப்பாரு. அப்போ சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய பாடலில் சொல் குற்றம் இல்லை ஆனால் பொருள் குற்றம் இருக்கிறது. அதாவது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்களுக்கு அந்த இருளை ஒத்த கூந்தலுக்கு மலர்கள் சூடுவதனால்தான் அந்த நறுமணம் இருக்கிறதே தவிர இயற்கையிலேயே நறுமணம் கிடையாது என்ற வாதத்தை எடுத்து வச்சிருப்பார். அதுதான் சிவபெருமான் கேட்டிருப்பார்.
அப்போ பார்வதி தேவிக்கும் இதே கதிதானோ அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து நக்கீரனார் அவர்கள் சொல்லியிருப்பார். பிறகு நமக்கு வந்து தெரியும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி அந்த கொற்றாமரை குளத்தில் போய் அவர் வந்து விழுந்துருவார். ஸோ இதை நம்ம வந்து திரைப்படங்களில் பார்த்துருப்போம். ஸோ இதுதான் நமக்கு 9th புக்கில் பாடப்பதிய அந்த பாடல் எந்த பாடல்னா குறுந்தொகையினுடைய பாடல் தான் சிவபெருமான் வந்து அந்த தருமிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடல் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 10th புக்கில் வரக்கூடியது இடைக்காலனார் பிணக்கு தீர்த்த படலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த பாண்டிய மன்னன் வருவான்னு கேட்டிங்கன்னா குசேல பாண்டியன் அப்படின்ட்டு வருவான். குசேல பாண்டியன் சரிங்களா? இந்த குசேல பாண்டியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி செஞ்சுட்டு இருப்பான் மதுரையை. இதுவும் திருவாளையாளர் தான் வருது. அப்போ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கபிலருடைய நண்பரான இடைக்காலரர் அப்படின்ற புலவர் வந்து இந்த குசேல பாண்டியனை பாடி வாழ்த்தி பரிசு பெறலாம் என்ற எண்ணத்தோடு வருகிறார். வந்து பாடலையும் பாடுறார். பாண்டிய மன்னனை புகழ்ந்து தன்னுடைய பாடல்களில் கூறுகிறார். ஆனால் அதை அந்த மன்னன் செவி சாய்க்கவில்லை, கண்டுக்கவே இல்லை, விட்டுறாரு. இதை போய் இடைக்காலனார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். யார்கிட்ட அப்படின்னா சிவபெருமான்கிட்ட. நான் போன இந்த மாதிரி குசேல பாண்டியன் என்னை மதிக்கவில்லை, என்ன அதாவது வந்து இது என்ன மதிக்கின்றதோட உங்களை மதிக்கல அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனது இடது பக்கத்தில் வீட்டிற்கும் சொல்லின் வடிவாக இருக்கக்கூடிய உமையவள் பார்வதி தேவி, சொல்லின் வடிவாகவே விளங்கக்கூடிய உன்னையுமெல்லாம் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவமதித்து விட்டனர் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் கேட்டுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கடம்பவனம் அப்படின்ற திருக்கோயில் விட்டு வெளியேறார். அப்போ குசேல பாண்டியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் மன்னங்கிட்ட கேட்குறாரு, என் நாட்டில் என்ன பிழை நடந்து விட்டது, தவறு நடந்து விட்டது, ஏன் கடம்பவனத்தை விட்டு சென்றீர்கள் அப்படின்னு சிவபெருமானை கேட்குறாரு. என் நாட்டில் என்ன கொலை நடந்து விட்டதா, கொள்ளை நடந்து விட்டதா, இல்லை தவம் செய்யும் முனிவர்கள் தன்னுடைய கவன சிதறிலிருந்து வெளியேறி விட்டனர்களா அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. அப்படியெல்லாம் எது நடக்கல, நீ இந்த மாதிரி இடைக்காடனை அவமதித்து விட்டாய் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. பிறகு குசேல பாண்டியன் அங்கிருந்து வந்து மீண்டும் இடைக்காடனை அழைத்து அவருக்குரிய மரியாதை செலுத்துகிறார். அதுதான் நமக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு 64 திருவிளையாடலும் மையப்படுத்தி எழுதப்பட்டது தான் இந்த திருவிளையாட புராணம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தி சுவை கொண்ட ஒரு நூலாக இருக்கிறது. இதை தாண்டி பிற நூல்களும் அவர் எழுதியிருக்கிறார். என்னென்ன நூல்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்ய புராணம், ஏன்னா அவர் பிறந்தது வேதாரண்யம், வேதாரண்ய புராணம், திருவிளையாட கோற்றி கலிவெண்பா, மதுரை பதிச்சும் வந்தாதி போன்ற மற்ற நூல்களும் எழுதியிருக்கிறார். இதற்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாட புராணத்துக்கு நாமு வேங்கடசாமி நாட்டார் தான் உரை எழுதியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை உள்ளன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3363 பாடல்களை உடையது. சரிங்களா? ஸோ நன்றி, மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.